தாவேகாவினுடைய தலைவர் திரு விஜய் ஜோசப் விஜய் அவர்கள் பேசியிருக்காரு. கேஸ் தட்டுப்பாடு, எரிவாயு தட்டுப்பாடு, மத்திய அரசாங்கத்தை பத்தி குறை பேசிட்டு இருக்காங்க. நான் முக்கியமா ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லணும் அப்படின்னு நினைச்சுக்கிறேன். ஏன்னா கேஸ் எரிவாயு எல்லாம் தட்டுப்பாடுனா உலகத்துல எல்லா நாடுகளும் ஒரு போர் பதற்றத்தில் இருக்கும்போது நம்ம இங்க நிம்மதியா இருந்துட்டு இருக்கோம். அதற்கு காரணம் நம்மளுடைய பாரத பிரதமர் அவர்கள் தான். அதே மாதிரி எல்லா நாடுகளையும் எரிவாயு தட்டுப்பாடு இருக்கும்போது இன்னைக்கும் போர் வர்றதுக்கு முன்னாடி என்ன விலைக்கு நம்ம பெட்ரோல் அடிச்சுட்டு இருந்தோமோ அதே விலைக்கு தான் நம்ம இப்பவும் அடிச்சிட்டு இருக்கோம். அதனால மோடிஜி அவர்களை பத்தியும் மோடிஜியோட ஆட்சியை பத்தி பேசுறதுக்கு திரு விஜய் அவர்களுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன் தகுதி இல்லை அப்படின்னா அதுக்கு ஒரு சில விஷயங்கள் நான் சொல்றேன். உங்களுடைய கொள்கைக்கும் நீங்க எடுத்திருக்கிற வேட்பாளருக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கு. ஏன்னா உங்களுக்கே ஒரு கொள்கை பிடிப்பு இல்லை, அதனாலதான் உங்களுடைய வேட்பாளர் அப்படி இருக்காங்க. கஞ்சா வழக்குல 10 நாளைக்கு முன்னாடி ஜாமீன் வாங்கிட்டு வெளியே வந்தவங்க இன்னைக்கு வேட்பாளர். கேன்சருக்கும் ஆஸ்ட்ரோக்கும் சம்பந்தம் இருக்கு மாதிரி பேசிட்டு இருக்கிறவங்க வேட்பாளர். ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு பேசுறாரு, ஆனா ஒரு ஜாதி சங்கத்தினுடைய தலைவர் மாதிரி பேசிட்டு இருக்கிற ஒரு நபர் இன்னைக்கு வேட்பாளர். உங்களுடைய கட்சி நிர்வாகிகளே எகெயின்ஸ்டா போர்க்குடி பிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கட்சிக்குள்ள இருக்கிற நிர்வாகிகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம தேர்ந்தெடுத்த வேட்பாளர்கள் எந்த அளவுக்கு எலிஜிபிளா இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் எதையுமே பார்க்காம மைக்கு கிடைச்சது, ஸ்கிரிப்ட் கிடைச்சது, பேசணுமான்னு சொல்லி அந்த ஸ்கிரிப்ட பார்த்து நடிக்கிறதுக்கு இது ஒன்றும் படம் கிடையாது. நீங்க படத்துல இல்ல, மக்கள் கிட்ட நின்றுட்டு இருக்கீங்க, மக்கள் கிட்ட ஓட்டு வாங்குறதுக்காக நின்றுட்டு இருக்கீங்க. மக்கள் உங்களுக்கு நம்பி ஓட்டு போடணும் அப்படின்னா நீங்க, நான் என்ன சொல்றேன்னா, உங்க நிர்வாகிகள் மேலையும் உங்க மேலையும் மக்கள் மேலையும் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்க ஒரு இடத்துல தானே வேட்பாளரா நின்று இருக்கணும். ஏன் 2 இடத்துல வேட்பாளரா நிக்கிறீங்க? இந்த மாதிரி பல விஷயங்களை வச்சுட்டு எல்லாரும் தற்குறின்னு சொல்றாங்க. ஆனா நீங்க பண்ற விஷயங்களும் அப்படிதான் இருந்துட்டு இருக்கு. நம்ம கட்சிய கட்டுக்கோப்பா நல்ல ஒரு தலைமைத்துவத்தோட முன்னெடுத்தி கொண்டு போறத ஃபர்ஸ்ட் நீங்க பண்ணணும். அதுக்கப்புறமா பேன் இந்தியா லெவல்ல ஜியோ பாலிடிக்ஸ் மோடிஜி அவர்கள் எல்லாம் பேசலாம். திரும்பவும் சொல்றேன், மோடிஜி அவர்களை பத்தி பேசுறதுக்கு இங்க இருக்கிற யாருக்குமே தகுதி இல்லை அப்படிங்கறதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. விஜயண்ணா, நீங்க ஸ்கிரிப்ட பார்த்து படிக்கிறதுக்கு இது ஒன்னும் படம் கிடையாது. இது மக்களுக்காக நம்ம களத்துல நின்றுட்டு இருக்கோம். அந்த உணர்வோட கொஞ்சம் இருங்க. நன்றி, வணக்கம்.